புதுச்சேரியைச் சேர்ந்த பெண்ணுக்கு தங்க பரிசு பொருட்கள் அனுப்பியுள்ளதாக கூறி 2,21,000 ரூபாய் நூதன மோசடியில் ஈடுபட்டவர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை காமன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் தேவசேனா. இவரிடம் அறிமுகம் இல்லாத மர்ம நபர் முகநூலில் பழக்கமாகியுள்ளார். அதன் அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்பு தேவசேனாவின் மகனுக்கு ஒரு பரிசு பொருள் பார்சலாக அனுப்பியுள்ளதாக அந்த நபர் கூறினாராம். இதன் பின்னும் மர்ம நபர் தொடர்ந்து தேவசேனாவுடன் முகநூல் மூலம் பேசி வந்துள்ளார். தான் அனுப்பிய பரிசு பொருள் பார்சலில் நிறைய தங்கம் இருப்பதாகவும் இதற்கு வரித்தொகை செலுத்த வேண்டும் எனவும் மர்ம நபர் கூறியுள்ளார். மர்ம நபர் பேசியதை நம்பிய தேவசேனாவும் ரூபாய் 2,21,000 அந்த நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். ஆனால் பரிசு பொருள் வந்து சேராததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தேவசேனா இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். ஆரோவில் அருகே மின்கம்பம் சாய்ந்ததில் படுகாயமடைந்த வாலிபர் சிகிச்சை பலனின்றி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் சஞ்சீவி நகர் பகுதியை சார்ந்தவர் கந்தன் கூலி தொழிலாளி. இவரது மகன் அவினாஷ் வயது 20. இவர் தனது வீட்டிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் திருச்சிற்றம்பலம் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்கரை அருகே வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென பழமை வாய்ந்த பனைமரம் சாலை ஓரத்தில் உள்ள மின்கம்பத்தில் விழுந்தது. இதில் மின்கம்பங்கள் சாய்ந்து விழத் தொடங்கின. இதில் அவ்வழியாக வந்த அவினாஷ் மேல் மின்கம்பம் விழுந்ததில் பலத்த காயமடைந்தார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவினாஷை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சாலை சென்ற வாலிபர் மீது மின்கம்பம் விழுந்து இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.